ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. ரொம்ப சிம்பிளாக ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்க்கலாம். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து பண்ணலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற ரவைக்கு ஏற்ற மாதிரி பால் கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ கூட தேவைப்படும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா இந்த மாதிரி பொடிசு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு இட்லிக்கு ஊற்றுற மாதிரி நிறைய ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கரெக்டாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து நடுப்பகுதியில் வச்சு லேசாக அந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இது நம்ம உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதே போலவே எல்லாத்தையுமே ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் லேசாக தேன் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நம்ம பேன்கேக்லலாம் நம்ம மேலே தேன் சேர்த்து சர்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.